ஸோ இப்போ டைரக்ட் பண்ணும்போது இது ராமநாதபுரம்ல நடக்கிற கதைங்கிறதுனால யூஆர் சென்னை பாய், ஆல்ஃபிரட்ஸ் ஆல்சோ நாட் ஃப்ரம் தட் பிளேஸ். ஸோ do you have like maybe like a dialect coach அந்த மாதிரிலாம்? Yeah, so he is from Trichy. I'm born in Madurai. Yeah. So I have a lot of relatives there. இப்போ நான் அங்கே போய் ஒரு 10 நாள் இருந்தேன்னா எங்கள் பாஷை வந்துடும். ஸோ அதனால ஒரு பேசிக் இது இருந்தது. அது போக we had a guy to do a dialogue polish for the dialect, and dubbingல we had a person who do that dialect correctly. Yeah, okay. So dialogue-னா இப்போ நம்ம சென்னையில் வந்து நீங்கள் இங்கே வரீங்களா அப்படின்னா the dialogue polisher will say நீங்கள் இங்கே வாரீங்களா அப்படின்னு அந்த மாதிரி அந்த ஆக்சென்ட்ஸ் தான். So they do it in the script itself. ஸ்கிரிப்ட் கொடுத்து பண்ண சொல்லிடுவோம். அதில் என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது. அதே மாதிரி ஆக்டரோட கம்ஃபர்ட்டும் பார்ப்போம். சில சமயம்னா ஆக்டர் சொல்லும் பொழுது ரொம்ப புட்டானாக இருந்ததுன்னா ஐ எம் ஓகே டு சாக்ரிஃபைஸ் தட். ஐ ப்ரிஃபர் ஒரிஜினாலிட்டி ராதர் தென் அந்த இடத்துல அவ்வளோ அத்தென்டிக்காக. Actually it's a great point because so that அந்த moment register ஆகணும். ஆமா. Because when I saw I think தலைவன் தலைவி, I can't remember the exact film. Vijay Sethupathi Nitya Menon are supposed to be from Madurai, I think. Okay. But they speak normally. அதனால படம் அஃபெக்டே ஆகல. Because people saw the film as a story. Correct. So அது ரொம்ப authentic-ஆவும் I don't know. பண்ணா கரெக்டா பண்ணோம். இல்ல புட்டானா பண்ணா மாட்டிக்கும். அது கொஞ்சம் ஆமா. புட்டானா எப்படி? சில பேர் அந்த சார் எதுல சார் கமல் சார் அவர் விருமாண்டிலாம் பேசுறதுலாம் சின்ஸ் ஐ நோ தட் மில்யூ அப்படிதான் சார் பேசுவாங்க. சில படங்கள் வந்து மதுரையில் நடக்குது பார் அப்படின்ட்டு சில விஷயம் பண்ணுவாங்க. அது நமக்கு தெரிஞ்சிடும் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறேன் புட்டான். ஓகே. another thing about the director is that நீ உங்களுக்கு ஒரு ஒர்க் எத்திக் இருக்குல்ல, அது வந்து உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் வந்து இருக்கணும். what do you do or how do you handle it if you're going to set and by second weekல you find out that somebody doesn't have that 100% that you expect from them? அப்போ what do you do? Two options. One is change the person, or two, try to bring that person up to your expectation either through force or through motivation. So this has happened to you, right? Of course it will happen, sir. So ஏன்னா so many people are working here, so many people are working, but என்னன்னா சினிமா பொறுத்த வரைக்கும் 80-85% of them they bring in some bit of themselves into this, irrespective of who they are. ஒரு கார்பெண்டரா இருக்கட்டும், ஒரு பெயிண்டரா இருக்கும், that way it's lucky. Like you don't find people who are completely disinterested. சில இதெல்லாம் இருப்பாங்க ஏனோ தானோன்னு வந்து அப்படின்ற ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் இருக்கும். பட் பார்ட் ஆஃப் யுவர் ஜாப் as a director is to keep the spirits high. அதாவது what I've always felt is that if your team trusts that நீங்கள் வந்து அவங்களுடைய நேரத்தையும் எஃபர்ட்டையும் வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சுனாக்க I think they'll go all out for you, sir. Okay. Something that I truly believe in. Once they believe, okay, நம்ம பண்ணால் அதை வந்து கரெக்டாக அவர் போய் ஸ்க்ரீனில் கொண்டு போய் சேர்த்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா I think automatically the game lifts. So அதே மாதிரி every director has a different way of taking ADs. Correct. Like I've heard that Balu Mahendra prefers people to read and things like that. Okay. So இப்போ what is your இப்போ Vignesh Raja கிட்ட AD-ஆ வரணும்னா how do you test? First thing I do is I always pick ADs who work with my friends. Okay. Always through referral. ஏன்னா எனக்கு வந்து அந்த அப்ளிகன்ஸ் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி அந்த ப்ராசஸ் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப டயரிங்காக இருக்கும். ஸோ ஐ கால் மை ஃபில்ம் மேக்கர் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்வத், ஸ்ரீ கார்த்திக், மடோன், லாட் ஆஃப் கைஸ் கால் தம். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணீங்களே, மோஸ்ட் ஆஃப் த டே we are all not making films at the same time. There's that gap happening. அவங்ககிட்ட கேட்பேன், இந்த மாதிரி ஒர்க் பண்ண யாராவது நல்லா ஒர்க் பண்ணவங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு. அதுதான் that becomes my core team. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது கேட்பாங்க, இது மாதிரி ஃப்ரெஷரு இப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. இந்த படத்தில் நான் செட்டு பில்ட் பண்ணுறோன்றதுனால ஒரு பிஆர்க் ஸ்டூடெண்ட்டை நான் வந்து தட் வாஸ் ஒன்லி ஸ்பெசிஃபிக் ரெக்ரூட்மெண்ட் தட் ஐ டிட். ஓகே. மற்றபடி ஐ ஜஸ்ட் ஜென்ரலாக ஹவு தட் பர்சன் இஸ், ஹவு தேர் ஒர்க்கிங். அஃப்கோர்ஸ் எனக்கு போர்த்தொழில் டீம்லேருந்து ஐ ரீடைன்ட் ஃபியூ கைஸ். ஸோ இட்ஸ் வெரி குவிக் ப்ராசஸ். ரொம்பலாம் இது பண்ணி கால் ஃபார் பண்ணி அதெல்லாம் இல்லை. சிம்பிளாக ஒரு 1 weekல ஐ லாக் த டீம். ரைட். So what about the music? Did you have any like இப்போ again மியூசிக் ரெண்டு விதமாக போகலாம். ஒன்று வந்து ஆத்தென்டிக்னு சொல்லிட்டு அந்த ஊரில் நடக்கிற அந்த வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் கர்ணன், லைக் தட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் திங். வெரஸ் சில படங்கள் வந்து மியூசிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஸோ ஹவ் வாஸ் யோர் டேக் ஆன் திஸ்?
இதில் ஆக்சுவலாக இட் கேம் ஃப்ரம் ஜிவி சேயிங் தட் ஹீ இஸ் பீன் டூயிங் லாட் ஆஃப் ரூரல் ஸ்டஃப் அண்ட் ஹீ ஃபெல்ட் தட் நான் ரொம்ப பிராஸ் ரொம்ப அந்த ட்ரம்பெட்ஸ் அது நிறையா போயிட்டேன் ப்ரோ, அது கம்ப்ளீட்டாக இதில் அவாய்ட் பண்ணலான்னு இருக்கேன் நான் அந்த இது வரும்ட்டு. ஸோ இது ரீட்ஸு வாய்ஸஸ்ஸு ஸோ இது 90s நடக்கிறதுனால 90s சங்கர் சார் ஃபிலிம்ஸ் மணி சார் ஃபிலிம்ஸ்லாம் முதல்வன் இருவர்லாம் பார்த்தீங்கன்னா வில் லாட் ஆஃப் வோக்கல் BGMs. So we thought we'll bring that back in, but with rustic folk voices, and then we use a lot of strings, reeds. அந்த மாதிரி போலாம்னா we not trying to make it அதே மாதிரி ரொம்ப authentic அந்த rooted music இல்லாமல் we've kept it very loose because film as a genre it flows ன்றதுனால we're not being very restricted. One rule is that no trumpets in the film. That's the only இது. நான் ஏதாவது கேட்டால் கூட ஜிவி இல்லை ப்ரோ வேணாம் ப்ரோ அப்படின்னு. But what is the genre of the film? Is it like thriller? Is it drama? என்ன இது? இது வந்து it's an emotionally rooted suspense thriller. You can't take four things. Unfortunately, that's how the film is. So okay, emotionally rooted suspense thriller. Okay.